ரவுண்ட் 3 போட்டி எப்படி 143 to 77.5 என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும் கேளுடா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1,37,711 ரேங்க்லேருந்து 2,39,299 ரேங்க் லாஸ்ட் ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1,01,589 பேர் கூப்பிட்டுருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2,39,299 பேர்த்தில் 1,01,589 பேர் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதில் கம்யூனிட்டி வைஸ் பிரியும் போது அதில் பார்க்கலாம். நீங்கள் முன்னாடி இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓசியில் 3,411. ஓசியை பற்றி சொல்லணும்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கஷ்டங்கிறப்ப ரவுண்ட் 3 செம கஷ்டம். என்னடி சொல்கிறேன்? ரவுண்ட் 3 முடிஞ்சளவு ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து 200+ சாய்ஸஸ் வச்சா கூட உங்களுக்கு கஷ்டம் தான். நீ என்ன சொல்ற? ஸோ அதனால் சாய்ஸஸ் நிறைய வைக்க ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஜோன்லையுமே கல்லூரியை பாருங்கள் ஓசி. ஸோ மெயினாக வந்து 143 139 வேகன்சி லிஸ்ட் இருந்தால் பார்த்துக்கலாம். வேகன்சிஸில் டாப்பில் இருக்க கல்லூரியை கிடைக்கும். அதாவது வேகன்சிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 139 கீழே வர்றவங்களுக்கு நீங்கள் சாய்ஸஸ் நிறைய வைக்கும். கோர்ஸுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓசியெல்லாம். என்னடி சொல்ற? பிசி 37,062 பேர். எவ்வளோ பேர் மொத்தம் இருக்காங்க? 1,04,210 37,062 பேர் தான். கம்மியாக தான் இருக்காங்க நான் சொல்கிறேன். அப்போ பிசிஎம்முக்கு 5,183 பேர், பிசிஎம்முக்கு 12,362 பேர். இதுலையும் கம்மி தான். எம்பிசியில் 30,931 பேர், எம்பிசியில் 72,095 பேர். எம்பிசிக்கு இது ஒரு பெரிய நம்பர். எஸ்சிக்கு வந்து 20,535 பேர், இது பெரிய நம்பர். எஸ்சிக்கு மொத்தமாகவே 34,000 பேர் தான். ஸோ எஸ்சிஏக்கு 3,886 பேர், இதுவும் பெரிய நம்பர். எஸ்சிஏல 5,565 பேர். எஸ்டியில் 975 பேர், அது கம்மி தான். எஸ்டியில் 1,493 பேர். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டியில் இவ்வளோ பேர் தான் போட்டி போடுறாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு சாய்ஸ் பண்ணி எப்போ நடக்குது அப்படின்னா 7ஆம் தேதி 8 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் கிடைக்குங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன். அதாவது உங்களை டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுவாங்க. எந்த காலேஜ் கிடச்சிருக்கு, அந்த காலேஜ் பிடிச்சிருக்கா, அந்த பிரான்ச் பிடிச்சிருக்கான்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கார்டில் அக்செப்ட் போட அக்செப்ட் ஜாயின். அதில் ஏதோ ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுக்கு 10/8/2025 11/8/2025 டைம், 2 நாள் டைமு. 11ஆம் தேதி 5 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சோன்னா இல்லைன்னா சீட்டு போயிடும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். யாரெல்லாம் அக்செப்ட் ஜாயின் கொடுத்தீங்களோ ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், யாரெல்லாம் அக்செப்ட் அப்போர்டு கொடுத்தீங்களோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர். அப்போர்டு கொடுத்தவங்க டிஎம்சிக்கு போகணும். அக்செப்ட் அப்போர்டு அக்செப்ட் ஜாயின் வந்து காலேஜுக்கு போகணும். அந்த ஆர்டர் தூக்கிட்டு எவ்வளோ நாளுக்குள்ள 12ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே இந்த 5 நாளுக்குள்ளே போனேன்னா சீட்டு வேக்கண்ட் ஆகிடும். அதாவது சீட்டு போயிடும். யாரெல்லாம் அப்போர்டுக்கு டிக்ளைன் அப்போர்டு, நாட் ஆர்டர் வந்தவங்க அப்போர்டு, அக்செப்டன் அப்போர்டு, இந்த மாதிரி அப்போர்டு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ரிசல்ட்டு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு ரிசல்ட் வந்து 20/8/2025. ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் தி கவுன்சிலிங் 20ஆம் தேதி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd ரவுண்டு. ஸோ இது மொத்தத்தில் கம்யூனிட்டி வைஸ் இருக்குது. அப்போ சாய்ஸஸ் பண்ணும்போது ஓசிக்கு நான் சொல்லிட்டேன். பிசிக்கு வந்து சாய்ஸஸ் வந்து கட்டாயமாக ஒரு 150க்கு மேலே வைக்க ட்ரை பண்ணு. 150 மினிமம். நீ மேக்ஸிமம் எவ்வளோ வச்சாலும் நான் சந்தோஷம் தான். பிசிஎம்முக்கும் உங்களுக்கு கம்மியான சீட்டில் ஒதுக்கி இருக்கிறதுனால நீங்களுமே ஒரு 100+, 120+ சாய்ஸ் வைக்க தப்பில்லை. எம்பிசிக்கு போட்டி அதிகம், 160+ சாய்ஸ் வைங்க. அண்ட் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100+ சாய்ஸ் வேணும். எஸ்சிஏக்கும் 100+, எஸ்டிடி 975. எஸ்சி எஸ்சி எஸ்டி இப்போ சொல்கிறேன், நீங்கள் சேஃபர் ஜோன் தான், பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்து 142 இப்போ கட் ஆஃப் ரேஞ்சிலேருந்து சொல்கிறேன். 142.76 139.25 வரைக்கும் வந்துடும். 9,566 பேர். ஸோ இந்த 9,000 பேர்த்தில் எவ்வளோ சாய்ஸ் இருக்கிறான்னு 100+ சாய்ஸ் வை. ஏன்னா உனக்கு முன்னாடி நீ முன்னாடி இருக்க ரவுண்டு 3ல முன்னாடி இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது காலேஜ் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 முடிஞ்சு நல்ல காலேஜ் ஏதாவது இருக்குன்னா டாப்லேயே கிடச்சிரும். மேலேயே இருக்கிறனால நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த 139 130 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 74,881 பேர். 130+ சாய்ஸ் மினிமம் வைக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வச்சாலும் ஓகே. சாய்ஸ் பிள்ளைங்கிறது இன்ஃபினைட் நம்பர்ஸ். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், அதை புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், ஒரு கல்லூரியில் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், பார்த்துக்கோங்க. 120 120 கட் ஆஃப்லேருந்து 23,114 பேர். என்னதான் இருந்தாலும் இதுக்கு மேலே இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அந்த இது வர்றீங்க. ஸோ யாரும் நீங்கள் ஒரு 150 சாய்ஸாவது ஒட்டுக்க வச்சுக்கோங்க. 119 110 வரைக்கும் 19,318 பேர். ஸோ உனக்கு மேப்பாடு கிட்டத்தட்ட 50,000 பேர் மேலே இருக்கான். ஸோ அதனால் நீ வந்து 150ங்கிறதே கம்மி. ஸோ 180க்கு மேலே சாய்ஸ் வைக்கிறது நல்லது. சார் இவ்வளோ சாய்ஸுக்கு நான் எங்கே சார் போகிறதுனா, நான் மேக்ஸிமம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீ கம்ப்யூட்டர் மட்டும் செலக்ட் பண்ணாத. கம்ப்யூட்டர் இசி, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போடு. மெக்கட்ரானிக்ஸ் பாரு, இஎன்ஐ பாரு. ஸோ இந்த மாதிரி கோர் பிரான்ச்சஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா சாய்ஸஸ் நீ போடலாம். ஒரு 40 கல்லூரி எடுத்தீங்கன்னா 40 × 5 ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா?
109 to 100 வரைக்கும் வந்தப்போ 13,773 பேர், 160% சாய்ஸ், 180 செலவு. ஓகே, மினிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். 99 77.5 வரைக்கும் 9,588 பேர். நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் சீட்டே முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஓகே இருக்கும். எம்பிசி பிசி ஓசிக்கு பிசிஎம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீ 200க்கு மேலே சாய்ஸஸ் போட்டால் தான் உனக்கு இந்த வருஷம் கிடைக்கிது. 200 கம்மி தான் நான் சொல்கிறேன், அந்தளவுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. எதா இருந்தாலுமே ரவுண்ட் 2 முடிஞ்ச ஒரு வேகன்சிஸ் வரும், அதை வச்சு பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து டாப் கல்லூரியில் ஃபஸ்ட்டு சீட்டு இருக்கான்னு பாருங்கள். ரவுண்ட் 2 முடிச்சுட்டு வரதில் டாப் கல்லூரியில் மெக்கானிக்கல்ஸ் இருந்தால் கூட எடுத்துருங்க. அடுத்து வந்து மெக்கட்ரானிக்ஸ், இஎன்ஐஇ, ட்ரிபிள் ஈசி எடுத்து ஈசி கிடைக்கிறேன்னா அடுத்த ஆப்ஷனை ட்ரிபிள் வைக்கணும். நீ ஈஸியோடு நிப்பாட்டி இருக்கக்கூடாது, நாட் ஆட்டம் வந்துடும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் எங்களுக்கு கிடைக்காது சார் அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். ஒரு 4th டயர் 3rd டயரில் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஓகே, 4th டயர் 5th டயர் 6th டயர் கல்லூரியில் தான் நமக்கு வந்து சிஎஸ்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சிஎஸ்சி எடுக்கணும்னா அந்த டயர் எடுத்தால் போதும். நல்ல ஒரு கோர் பேங்க்ஸ் எடுத்தினா முன்னாடியே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரவுண்டு 3 பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா என்னுடைய கணிப்பு என்னென்னா, 1,05,589 பேர்த்தில் கிட்டத்தட்ட 70,000 பேர் 75,000 பேர் சீட் எடுப்பான். முக்கால்வாசி ஆப்சென்ட் ஆயிடுவாங்க. ஸோ நாட் ரிட்டர்ன் வந்துடும் சில பேருக்கு. நாட் ரிட்டர்ன் வந்தாலும் அது அடுத்த ரவுண்டு கிடையாது. அடுத்த ரவுண்டு வந்து எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங், அவருக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம், போட்டி இருக்குதான், ஆனால் உன் கம்யூனிட்டியில் நம்ம மேலே இருக்கேன்னு பார்த்து மனசை தேதிக்கு. ஆனால் கம்யூனிட்டி பிரகாரம் தான் ஓசியில் செக் பண்ணிவிட்டு ஜென்ரல் ரேங்க் வச்சு ஓசியில் செக் பண்ணிட்டு கம்யூனிட்டிக்குள்ள வரும்போது கம்யூனிட்டி ரேங்க்ஸ் வச்சு தான் பார்க்கும். ரிசர்வேஷன் நீ எவ்வளோ முன்னாடி இருக்க, உன் கம்யூனிட்டி எம்பிசி அது எம்பிசி எவ்வளோ முன்னாடி இருக்குது அதுதான் பார்க்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ பேருமே சாய்ஸ் பில்லிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாருங்கள், 80,000 பேர் பண்ணுவான், அது 70,000 பேர் காலேஜ் எழுதுவோம், அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த வருஷம் சீட் வேக்கண்ட்டாக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் சீட் கிடச்சிரும் நீங்கள் நல்லபடியாக சாய்ஸ் பில்லிங் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ நான் சொன்னதில் மினிமம் நம்பர் சாய்ஸஸ் இவ்வளோ போடணும்னு சொன்னதெல்லாம் நீ மேக்ஸிமமாக அவங்ககிட்ட காட்டணும், சரியா? நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, எஸ்சி எஸ்டி பயப்படணும் அவசியம். எம்பிசிக்கு ஓகே பயந்து தான் ஆகணும். எம்பிசி பிசி ஓசி எல்லாம் பயந்து தான் ஆகணும், பிசிஎம்லாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து அடுத்த காலேஜும் பாரு, அடுத்த பேங்க்ஸும் பாரு. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கலாக படிச்சு பொழைச்சிக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். நீ ஏதோ ஒரு கல்லூரியில் சிஎஸ் படித்த வேஸ்ட், அங்கே அது கூட இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதாக இருந்தாலும். தேங்க்யூ. இன்னும் இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், சைனிங் ஆஃப் காலேஜ் ஜோஸ் தமிழ்.